சரி, ஸ்டாலின் அப்போ டாஸ்மாக்கு எதிராக தனியா வீட்டுக்கு முன்னால கொடி பிடிச்சி நின்னாரு. அது என்ன ஆதாயத்துக்காக? காவிரியில் மேகதாது அணை கட்ட கூடாது, இப்போ அதை பத்தி வாயே திறக்க மாட்டேன்றாங்க. கட்டக்கூடாதுன்னு என்று உடனே நடைபயணம் போனாரு. அது எந்த ஆதாயத்திற்காக? அதே மாதிரி டாஸ்மாக் வேணாம் கனிமொழி சொன்னாங்களே, நாங்க வந்த உடனே டாஸ்மாக் எல்லாம் மூடிடுவோம், இன்னைக்கு ஓடி போறாங்களே. மூடிடுவோம் என்றவர்கள் பத்திரிகை சகோதரர்களை பார்த்தவுடன் ஓடி போகிறார்களே, அது எதுக்கு? இதெல்லாம் அரசியலே இல்லையா? நீட்ல நீங்க என்ன அரசியல் செய்தீங்க? உங்க அரசியல் இல்லையா? ஆக எல்லாவற்றிலும் நீங்கள் இருக்கும்போது அரசியல் செய்வீர்கள். இது அரசியலில் அவசியம். ஒரு எதிர்கட்சி ஒரு கண்டன குரலை கூட கொடுக்க கூடாதுன்னு, அதுவும் பாஜக கண்டன குரலை எழுப்பும் பொழுது பெண்கள் உட்பட எல்லாரையும் கைது செய்து 10 மணி வரைக்கும் உள்ள வச்சுக்கிட்டு என்ன கொடுமைன்னு நான் கேட்கிறேன். ஆக எதிர்த்து குரல் கொடுத்த பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் கைது செய்யப்பட்டார்கள், அனுமதி கிடைக்கல. ஆக இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அடக்குமுறை திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்குது. இன்னைக்கு அவங்களே ஒரு இளவரசரை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்னைக்கு பாராளுமன்றத்தில் இதுவே ஜனநாயக படுகொலை. நீங்களா ஒருத்தருக்கு முடிசூட்டி வச்சிருக்கீங்க. எந்த விதத்தில் உதயநிதி பெயர் பாராளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்று நான் கேள்வி கேட்கிறேன். தமிழகத்தில் உள்ள மக்கள் ஒவ்வொருவரும் கேள்வி கேட்கிறார்கள். இதற்காக தான் வாக்களித்தார்களா? அப்ப எந்த விதத்தில் அவர்கள் ஆணவத்தோடு இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கொடுப்பாங்கல்ல, அவங்களுக்கு கூட்டணி தானே முக்கியம், மக்களோட பிரச்சனை முக்கியம் இல்ல. இதுவே பாராபட்சம் தானே, நாங்க சொல்லல, மக்களே சொல்கிறாங்க. ஆக இந்த பாராபட்சம் ஏன்னு நான் கேட்கிறேன். அதே மாதிரிதான் இங்க நம்ம துணை சபாநாயகரை எங்குமே கொடுக்க மாட்டோம். இவங்க காங்கிரஸ் ஆட்சி செய்கின்ற, எதிர்கட்சிகள் ஆட்சி செய்கின்ற எந்த இடத்துலயும் துணை சபாநாயகர் எதிர்கட்சிக்கு கொடுக்கல. ஆனா பாராளுமன்றத்தில் அதை கேட்பாங்க. இன்னைக்கு சுதந்திரம் அடைந்து இத்தனை நாட்கள் சுமூகமாக ஒரு பாராளுமன்றத்தில் சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது வேண்டுமென்றே குழப்பம் ஏற்படுத்துகிறார்கள். அதுல அவங்களுக்கு ஒற்றுமை இல்லை. ஆக இப்படித்தான் அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். இன்று உண்மையிலே இந்த நாடு பலனடைய வேண்டும் என்றால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் கரங்கள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. ஆமா, அடுத்த தலைமுறை சிந்திச்சுட்டாங்கல்ல. உதயநிதி சிந்திச்சாச்சுப்பா, அதான் அடுத்த தலைமுறை. அப்புறம் அதுக்கு அடுத்த தலைமுறை இன்பம் நிதியா பேரு, அதுக்கு அடுத்த தலைமுறையை பத்தி யோசிப்பாங்க. அதுதான் அவங்க ஓப்பனா ஒத்துக்கிட்டாங்க. நாங்கள் அடுத்த தலைமுறையை நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம் என்று இன்னைக்கு பாராளுமன்றத்திலே ஒழிச்சிட்டாங்க. அவங்க தலைமுறை அதுதான்.